ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் அடிப்படை ஆங்கிலம். நம்ம டே 8ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில். 12 டென்சஸ் இருந்தாலும் கூட ஒரு டென்ஸை கற்றுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 50%, ஓகே 50% டென்சஸ் கற்றுக்கிட்டா போல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேசுகிற ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 56% நம்ம ஒரு டென்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். மீதி உள்ள 44% தான் மீதி இருக்கிற நம்ம 11 டென்சஸ் பயன்படுத்துகிறோம். அந்த ஒரு டென்ஸ் என்னது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ 12 டென்சஸில் ரொம்ப முக்கியமான டென்ஸ் இது தான். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ட் ஆர்டர் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சென்டென்ஸை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அது எப்படி ஃபார்மேஷன் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் கற்றுக்க போகிறோம். என்னதுன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தக்கூடிய 7 முக்கியமான கான்டெக்ட்ஸ் என்னது, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய 7 முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12 டென்சஸ் இருக்குது. 12 டென்சஸ்க்கும் ஃபார்முலா இருக்குது. பட் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா கொண்ட டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அது என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. இப்போ V1 அப்படின்றத நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், நான் வேலை செய்கிறேன். நான்னா ஐ, இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட். அடுத்தது V1. ஓகே, ஒர்க்குடைய V1 என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் சொல்லுவோம், ஒர்க். அடுத்தது ஒர்க்ட். ஓகே, ஒர்க்ட், திரும்பவும் ஒர்க்ட் இல்லையா, திரும்பவும் ஒர்க்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்ன்றது தான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ ஐ ஒர்க்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா வி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அப்படின்றத யூ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் வேலை செய்கிறார். இப்போ அவர் வேலை செய்கிறார்ன்றதை நம்ம ஹீ ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ ஒர்க்ஸ். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் 12 டென்சஸ் இருக்குது, மீதி 11 டென்சஸில் கிடையாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணால், அதாவது ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர் ஓகே வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்புக்கு பக்கத்தில் நம்ம எஸ் சேர்க்கணும். ஓகே, அப்படின்னா ஹீ ஒர்க்ஸ்னா அவர் வேலை செய்கிறார், ஷீ ஒர்க்ஸ். ஓகே, ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள், இட் ஒர்க்ஸ் அப்படின்னா அது வேலை செய்கிறது. நல்லா கவனிங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து சப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்க்குற பிஸ்னஸ். அதுலேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. இதுலேயே நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும்போது அங்கே வந்து வேர்பு பக்கத்தில் எஸ்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் எஸ் சேர்க்குறோம் வேர்புக்கு பக்கத்தில் ஹீ, ஷீ, இட்டுக்கு. அதுலேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கிடையாது, கொஸ்டின்ஸ்க்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள், அவர்கள் வேலை செய்கிறார்கள். இது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஆகிடுது. அப்போ இங்கே வந்து தே ஒர்க்னு தான் சொல்லணும், தே ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா தே ஒர்க். அப்போ இங்கே மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஸ் சேர்க்குறோம். ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதால. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கிடையாது. 12 டென்சஸில் எந்த டென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு, கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் ரொம்பவே முக்கியம். 12 டென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. இதில் 10 டென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து வெளிப்படையாக வரும், அந்த ஃபார்முலாலேயே வந்துடும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே வெளிப்படையாக வந்துடும். ஆனால் 2 டென்சஸ்க்கு மட்டும் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து வெளிப்படையாக வராது. அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அது எந்தெந்த டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. அது என்னது அப்படின்னா, ஸோ 2 இருக்குது ஆக்சிலரி வேர்ப். ஒன்று வந்து டூ, இன்னொன்று வந்து டஸ். எதுக்கு 2 ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து டூன்ற ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்துவோம். ஹீ, ஷீ, இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா, ஓகே தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வந்து பயன்படுத்தணும்.
ஓகே, இப்போ பாருங்க, do உடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது அப்படின்னா don't. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னது? do plus not. ஓகே, ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் don't. இப்போ does உடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா doesn't. ஆக்சுவலி இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னது? does plus not. ஸோ does not தான் நம்ம doesn't அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்சஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வேர்ட் ஆர்டர் வந்து பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஐ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா வி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ லைக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா தே கம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னா தே see அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா தே நோ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும்னா யூ நோ அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரியும்னா வி நோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு தெரியும்னா ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ ஹீ ஷீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அவன் வேலை செய்கிறான் அப்படின்னா ஹீ ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது, எஸ் சேர்த்துக்கணும். அப்போ அவள் வேலை செய்கிறாள் அப்படின்னா ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹீ லைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஷீ லைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவன் வருகிறான் அப்படின்னா ஹீ கம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு தெரியும் அப்படின்னா ஷீ நோஸ் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கிறது அப்படின்னா இட் சீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உருவாக்குறோம். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ஓகே, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ரொம்பவே முக்கியம். அந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸோடைய நெகட்டிவ் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இப்போ ஐக்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப்? ஐ, வி, யூ, தேக்கு டூ. ஸோ டூ உடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? டோன்ட் இல்லையா? டோன்ட். அப்போ என்ன பண்ணலான்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஓகே டோன்ட் போடுங்க. ஒன்றும் இல்லை, வேர்புக்கு முன்னாடி டோன்ட் போடுங்க, அவ்வளோதான். ஓகே, கவனிங்க. இப்போ நான் வேலை செய்யவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நாங்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னா வி டோன்ட் ஒர்க். ஓகே, நீங்கள் வேலை செய்யவில்லை யூ டோன்ட் ஒர்க். அவர்கள் வரவில்லை தே டோன்ட் கம். ஓகே, அவர்களுக்கு தெரியாது தே டோன்ட் நோ. அவர்கள் பார்க்கவில்லை தே டோன்ட் see. புரியுதா? ஸோ இதே போல தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, டோன்ட். சப்போஸ் இப்போ ஹீ ஷீட்டுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ஓகே, நம்ம வந்து டோன்ட் பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது ஐ, வி, யூ, தேக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஹீ ஷீட்டுக்கு வந்து நம்ம டசன்ட் பயன்படுத்தும் இல்லையா? ஸோ டசன்ட். அப்போ பாருங்க, அவன் வேலை செய்யவில்லை அப்படின்னா ஹி டசன்ட் ஒர்க் அப்படின்னு தான் போடணும். இங்கே ஹி டசன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, எஸ் போடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எஸ் சேர்க்குற பிஸ்னஸ்லாம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கிடையாது. அப்போனா ஹி டசன்ட் ஒர்க், அவன் வேலை செய்யவில்லை. ஹி டசன்ட் லைக், அவனுக்கு பிடிக்காது. ஹி டசன்ட் கம், அவன் வரல. ஹி டசன்ட் நோ, அவனுக்கு தெரியாது. ஹி டசன்ட் see, அவன் பார்க்கல. அதே போல் தான் ஷீ இட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஈஸியாக நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கலாம். இப்போ அடுத்ததாக பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? ஸோ பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? இப்போ பாருங்கள், நான் வேலை செய்கிறேனா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் வேலை செய்கிறேனா அப்படின்னு கேட்போம். இது வந்து ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அது கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஆக்ஸிலரி வேர்பை போடணும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்பை போடணும். அப்போ இப்போ பாருங்கள், டு ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேனா கொஸ்டின் மார்க். ஓகே, டு ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேனா. டு வி ஒர்க், நாங்கள் வேலை செய்கிறோமா. டு யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்கிறீர்களா. டு தே ஒர்க், அவர்கள் வேலை செய்கிறார்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டு யூ லைக், உங்களுக்கு பிடிக்குமா. டு யூ கம், நீங்கள் வரீங்களா. ஓகே, டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா. டு யூ see, நீங்கள் பார்க்குறீங்களா. ஓகே, இதே போல் பார்க்கலாம். ஓகே, இதே போல் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கியிருக்கணும். ஆனால் ஹீ ஷீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டஸ் போடணும். இப்போ டஸ் போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டஸ் ஹீ ஒர்க், அவர் வேலை செய்கிறாரா. டஸ் ஹீ லைக், அவனுக்கு பிடிக்குமா. டஸ் ஹீ கம், அவன் வருகிறானா. ஓகே, டஸ் ஹீ நோ, அவனுக்கு தெரியுமா. டஸ் ஹீ see, அவன் பார்க்கிறானா. இப்போ டஸ் ஷி நோ, அவளுக்கு தெரியுமா. டஸ் ஷி see, அவள் பார்க்கிறாளா. ஸோ இதே போல் தான் நம்ம வந்து பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கணும். ஸோ பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இப்போ நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? சிம்பிள், இங்கே டோன்ட் போடுங்க, டூக்கு பதிலாக இங்கே டசன்ட் போடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், டோன்ட் யூ ஒர்க். ஓகே, டோன்ட் யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்யலையா. டோன்ட் யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்யலையா. டோன்ட் யூ லைக், உங்களுக்கு பிடிக்காதா. டோன்ட் யூ கம், நீங்கள் வரலையா.
don't you know, okay, don't you know, உங்களுக்கு தெரியாதா, don't you see, நீங்க பார்க்கலையா அப்படின்னு அர்த்தம். அதே போல தான் doesn't பாருங்க, doesn't he work, அவன் வேலை செய்யலையா, doesn't he like, அவனுக்கு பிடிக்கலையா, doesn't he come, அவன் வரலையா, doesn't he know, அவனுக்கு தெரியலையா, doesn't he see, அவன் பார்க்கலையா. ஸோ இதே போல தான் நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க எப்படி WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறது. ஓகே, WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே வந்து நம்ம டூ போட்டிருக்கோம், இங்கே வந்து டஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிலரி வேர்புக்கு முன்னாடி WH வேர்ட்ஸ் போடணும், அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாட் அப்படின்னு போடலாமா, வாட், அல்லது வேர், அல்லது வென், அல்லது ஹவு, அல்லது ஒய். ஸோ இப்படியெல்லாம் WH வேர்ட்ஸ் என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னா, எங்கன்னா வேர். அப்போ வேர் டு யூ ஒர்க், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க்கில் முடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், வாட் டு யூ நோ, வாட் டு யூ நோ, உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன வாட், என்னென்ன வாட். அப்போ வாட் டு தே லைக், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அவங்க என்ன பார்க்குறாங்க, வாட் டு தே see, அவங்க என்ன பார்க்குறாங்க. அதே போல் தான் டஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும், எப்படின்னா ஹவு. அப்போ ஹவு டஸ் ஹீ நோ, ஹவு டஸ் ஹீ நோ, அவனுக்கு எப்படி தெரியும். அவள் எப்போ வரா, அவள் எப்பொழுது வருகிறாள். அப்போ எப்பொழுதுனா when does she come, அவள் எப்பொழுது வருகிறாள். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்னன்னா what does she like, அவளுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நடத்துகிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது புரியலனா கூட பரவாயில்ல, இன்னொரு விதமாக நடத்துகிறேன் பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம யூ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். யூ ஒர்க்னா நீங்கள் வேலை செய்கிறீர்கள். இப்போ நீங்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வேலை செய்யவில்லை, எப்படி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறது, அதே யூ இங்கே போடுறோம். ஓகே, அதே யூ இங்கே போட்டாச்சு. ஸோ யூக்கு என்னது ஆக்சிலரி வேர்ப் டூ, அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது டோன்ட். அப்போ டோன்ட் போடுறோம் இல்லையா. ஸோ டோன்ட் அதே ஒர்க் தான். ஸோ யூ டோன்ட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறாய் அல்லது நீங்கள் வேலை செய்கிறீர்கள். யூ டோன்ட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யவில்லை. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீர்களா, ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது. ஒன்றும் இல்லை, இந்த யூக்கு முன்னாடி ஒரு டூ போடணும், அவ்வளோதான். டு யூ ஒர்க் அப்படின்னு மாறிடும். ஸோ அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம் இல்லையா. ஸோ டு யூ ஒர்க், ஸோ டு யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேலை செய்யவில்லையா அப்படின்னு எப்படி கேட்குது. இது பாசிட்டிவான கேள்வி, இது நெகட்டிவான கேள்வி. நீங்கள் வேலை செய்யவில்லையா, ஒன்றும் இல்லை, இந்த டூவை டோன்ட்டாக மாற்றுங்க, டோன்ட் யூ ஒர்க் அப்படின்னு வரும் இல்லையா. அதான் பாருங்க. ஸோ டூ யூ ஒர்க்னா நீங்கள் வேலை செய்கிறீர்களா, டோன்ட் யூ ஒர்க்னா நீங்கள் வேலை செய்யவில்லையா. இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த டோன்ட் எங்கே கொண்டு வாங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டோன்ட் எங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். அப்படின்னா எப்படி வரும். ஸோ டோன்ட் யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்யவில்லையா அப்படின்னு மாறிடுது. அடுத்தது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள். எங்கே அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு WH கொஸ்டின், இது பாசிட்டிவான WH கொஸ்டின். அதனால இந்த வேர் கொண்டு வந்து எங்கே போடுறோம், இங்கே போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல போடுறோம். இந்த இடத்துல போட்டால் எப்படி வரும், வேர் டு யூ ஒர்க், வேர் டு யூ ஒர்க், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு வரும். ஏன் வேலை செய்கிறீங்கன்னா why do you work, எப்படி வேலை செய்கிறீங்க how do you work அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போ இந்த வேரை கொண்டு வந்து இங்கே போடுறோம். ஸோ இந்த இடத்துல போடுறோம், வேர் டு யூ ஒர்க். ஓகே, ஸோ வேர் டு யூ ஒர்க். அடுத்தது நீங்கள் ஏன் வேலை செய்யவில்லை, இதுவும் ஒரு WH கொஸ்டின் தான், ஆனால் நெகட்டிவான ஒரு WH கொஸ்டின். இங்கே ஏன் அப்படின்னு போட்டிருக்கு, இந்த ஒய் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏற்கனவே ஒரு நெகட்டிவான ஓகே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போடணும், அவ்வளோதான். ஒய் டோன்ட் யூ ஒர்க்,
why don't you work? why don't you work அப்படின்னா நீங்கள் ஏன் வேலை செய்யவில்லை. அதே இன்னொரு விதமாக சொல்லணும்னா அங்கே பாருங்கள் where do you workனு இருக்குது. அதை வந்து இந்த டூவை வந்து டோன்ட்டாக மாற்றுங்க, அவ்வளோதான். அப்போ why don't you work? ஸோ why இந்த டூவை டோன்ட்டாக மாற்றுங்க, you work. why don't you work அப்படின்னா நீங்கள் ஏன் வேலை செய்யவில்லை. ஒன்றும் இல்லை, why-யை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம், அவ்வளோதான். why don't you work அதை தான் இங்கே போட்டிருக்கோம், why don't you work. ஸோ அப்படின்னா இது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின். I, we, you, they இது எல்லாத்துக்குமே நம்ம டூவை தான் ஆக்சிலரி வேர்ப்ஸாக பயன்படுத்துறதால அந்த ஃபார்மேட் தான் இது எல்லாத்துக்குமே வரும். ஆனால் he, she, itக்கு நம்ம டஸ் வந்து ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே எப்படி வரும்னா ஒன்றும் இல்லை, அங்கே டூலாம் போட்ட இடத்துல இங்கே டஸ் போடணும், அங்கே டோன்ட் போட்ட இடத்துலலாம் இங்கே டஸ்ன்ட்டு போடணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், அவள் விளையாடுகிறாள் அப்படின்னா she plays, எஸ் சேர்த்துருக்குறோம். ஓகே, she plays. இப்போ அவள் விளையாடுகிறாளா எப்படி கேட்குறது, அவள் விளையாடுகிறாளா. ஒன்றும் இல்லை, இந்த பிளேஸ் வந்து நம்ம எப்பயுமே ஓகே இந்த பிளேஸை வந்து நம்ம எப்பயுமே எப்படி உடைக்கலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைக்கலாம். ஸோ இந்த பிளேஸை வந்து நம்ம டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைக்கலாம். அப்போ ஷி பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா ஷி டஸ் ப்ளே அதான் மீன் பண்ணுறோம். அப்போ அந்த டஸ்ஸை மட்டும் இங்கே கொண்டு வாங்க முன்னாடி, அவ்வளோதான். அப்போ டஸ் இந்த ஷி எங்கே கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, டஸ் ஷி ப்ளே. ஸோ எந்த பாசிட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஸோ எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே அது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா டஸ் தான் ஆக்சிலரி வேர்ப் தொடங்கியிருக்கு இல்லையா. அப்போ டஸ் ஷி ப்ளே அப்படின்னா அவள் விளையாடுகிறாளா. இப்போ அவள் விளையாடவில்லை எப்படி சொல்கிறது, அவள் விளையாடவில்லை. ஒன்றும் இல்லை, ஷீ. ஓகே, ஸோ ஷீக்கு என்னது ஆக்சிலரி வேர்ப் டஸ், டஸ்ஸோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது டஸ்ன்ட். ஏன்னா அங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உருவாக்கி இருக்கிறோம், விளையாடவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ டஸ்ன்ட், ஷி டஸ்ன்ட் ப்ளே, ஷி டஸ்ன்ட் ப்ளே, அவள் விளையாடவில்லை. இப்போ அவள் விளையாடவில்லையா எப்படி கேட்குறது, அவள் விளையாடவில்லையா டஸ்ன்ட் இங்கே கொண்டு வாங்க, ஷி அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். அப்போ டஸ்ன்ட் ஷி ப்ளே, டஸ்ன்ட் ஷி ப்ளே, அவள் விளையாடவில்லையா. இப்போ அவள் என்ன விளையாடுகிறாள், என்னன்னா வாட், என்னென்ன வாட், இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின். அதனால் இந்த என்னென்ன வாட், அந்த வாட் கொண்டு வந்து இங்கே பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அங்கே போகணும், அவ்வளோதான். அப்படின்னா வாட் டஸ் ஷி ப்ளே, அவள் என்ன விளையாடுகிறாள். அப்போ அவள் ஏன் விளையாடுகிறாள்னா why does she play. அவள் எப்போது விளையாடுகிறாள், when does she play. அவள் எங்கே விளையாடுகிறாள், where does she play. அவள் எப்படி விளையாடுகிறாள், how does she play. ஸோ அப்படி தான். ஓகே, அப்போ அவள் என்ன விளையாடுகிறாள் வாட், அந்த டஸ் ஷி ப்ளேவை கொண்டு வந்து இங்கே போடுங்க, அவ்வளோதான். வாட் டஸ் ஷி ப்ளே. ஓகே, வாட் டஸ் ஷி ப்ளே. அவள் ஏன் விளையாடவில்லை, ஏன் அப்படின்னா why ப்ளஸ் இது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின். அப்படின்னா பாருங்க, அவள் ஏன் விளையாடவில்லை. ஸோ why-யை கொண்டு வந்து இங்கே நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இங்கே போடணும். why doesn't she play, அதான். ஸோ why doesn't she play. அப்போ பாருங்க, ஸோ இது வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், இது வந்து she doesn't playன்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். does she playன்றது பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், doesn't she play அப்படின்றது நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே, வாட் டஸ் ஷி ப்ளே அப்படின்றது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின், why doesn't she play அப்படின்றது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின்ஸ். இதே போல தான் he, it அந்த ப்ரோனவுன்ஸ்க்கும் இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து மாற்றலாம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த 7 முக்கியமான இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் பற்றி பேசும்போது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அன்றாட செயல்பாடுகள் அப்படின்னும் போது நேற்றும் அந்த செயலை பண்ணியிருப்போம், இன்றைக்கும் பண்ணுறோம், நாளைக்கும் பண்ணுவோம். ஓகே, அன்றாட செயல்பாடுகள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ன்றதால நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ கெட் அப் அட் 5 o'clock எவ்ரி டே அப்படின்னா நான் தினமும் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ ஐ கெட் அப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். அடுத்தது ஐ கோ டு பெட் அட் 10 PM. ஸோ வழக்கமாக நான் வந்து பண்ணுற ஒரு செயல் அது இல்லையா, அதனால் ஐ கோ டு பெட் அட் 10 PM, நான் 10 மணிக்கு தூங்க போவேன். ஸோ இது வந்து அன்றாட செயல்பாடு, ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டின்றதால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத், இதை பற்றிலாம் பேசும்போது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும்.
ஏன்னா இது எல்லா இடத்துக்கும் இதுதான் உண்மையாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த சயின்டிஃபிக் ட்ரூத்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுதான் உண்மையாக இருக்கும், இப்போவும் அதான் உண்மை, 100 வருஷத்துக்கு பிறகும் அதான் உண்மையாக இருக்கும். இந்த ட்ரூத்லாம் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் மாறாது, அது போல் இடத்துக்கு இடம் மாறாது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஜென்ரல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரூத் ஓகே, இதை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசிடென்ஸ் பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தி எர்த் கோஸ் அரவுண்ட் தி சன் அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius அப்படின்னா தண்ணீர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது. ஸோ அப்போ த எர்த் கோஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருக்கிறோம், த வாட்டர் பாயில்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருக்கிறோம். இது எல்லாமே ஜென்ரல் ட்ரூத்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ், நம்மளுடைய ப்ரெசன்ட் ஹேபிட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குன்னா அந்த ஹேபிட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங், அவர் தினமும் காலையில் காஃபி அருந்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், ஹி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ப்ரஷ் மை டீத் பிஃபோர் கோயிங் டு பெட். ஓகே, தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட பற்களை நான் வந்து துலக்குவேன் அல்லது விளக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ப்ரஷ் மை டீத், இது வந்து ஒரு ஹேபிட். அப்போ இது போல் நம்மளுடைய ப்ரெசன்ட் ஹேபிட்டை பற்றி பேசுகிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். த ஃபோர்த் ஒன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ், அதாவது ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ வர்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மை கிராண்ட்பா ஹேஸ் ஒயிட் ஹேர் அப்படின்னா என்னுடைய தாத்தாவுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்னோட தாத்தாவுக்கு வெள்ளை முடி இருக்குது. மோகன் இஸ் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னா மோகன் கருப்பாக அழகாக இருக்கிறார். இப்போ ஒரு நபரை வந்து இங்கே வர்ணிக்கிறோம், அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ ஒரு பொருளை வர்ணிக்கணும் அப்படின்னாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த போர்டை வர்ணிக்கும் போது நம்ம எப்படி சொல்லலாம்? த போர்ட் இஸ் ரெக்டாங்கிள் இன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? த போர்ட் இஸ் ரெக்டாங்கிள் இன் ஷேப். அப்போ ஒரு பொருளை வர்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஐந்தாவதா ஃபியூச்சர் இவெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட், அதுபோல் ஷெட்யூல்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது ஆனால் முன்கூட்டியே அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாவோ, அல்லது ஷெட்யூல்ஸ்லாம் ஓகே ஃபியூச்சரில் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பட் அதுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஷெட்யூல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னாலும் அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. ஓகே, இன்னும் 9 மணி ஆகலை, இனிமேல் தான் ஆக போகுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டாச்சு இல்லையா? 9 மணிக்கு மேட்ச்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டாச்சு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. மை கிராண்ட் ஃபாதர் ரிட்டையர்ஸ் நெக்ஸ்ட் இயர். என்னோட தாத்தா அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகுறாரு, அதான் சொல்ல வரோம். இங்கே பாருங்கள், அடுத்த வருஷம் தான் தாத்தா ரிட்டையர் ஆகுறாரு, இருந்தாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு முன்கூட்டியே தெரியும் அடுத்த வருஷம் தாத்தாவுக்கு 60 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் அவர் ரிட்டையர் ஆகணும். இது வந்து முன்கூட்டியே ஃபிக்ஸ் ஆன ஒரு ஈவெண்ட் இல்லையா? ஸோ ஃபியூச்சரில் நடக்குது, பட் இருந்தாலும் முன்னாடியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது போன்று ஃபியூச்சரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவோ, அல்லது ஷெட்யூல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீக்வன்சி. ஹவு ஆஃபன் டு வி டூ சம்திங், அதாவது ஒரு செயலை ப்ரெசென்ட்டில் எவ்வளவு அடிக்கடி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி பங்க்சுவல். இங்கே பாருங்கள், ஆல்வேஸ், யூஸ்வலி, நார்மலி, ஆஃபன், ரேர்லி, நெவர், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி பங்க்சுவல் அப்படின்னா அவர் எப்போவுமே பங்க்சுவலாக இருப்பார். we usually eat out on Sundays அப்படின்னா நாங்கள் வழக்கமாக சண்டேஸில் வெளியில் சாப்பிடுவோம். he normally watches TV after work அப்படின்னா அவர் நார்மலாகவே வேலை முடிச்சுட்டு டிவி பார்ப்பார். I often work out in the morning, நான் அடிக்கடி மார்னிங் சமயத்தில் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். she is old and rarely goes for work அப்படின்னா அவருக்கு வயசாச்சு, அவர் வந்து எப்பயாவது தான் வேலைக்கு போவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, he never comes late for work அப்படின்னா அவர் வந்து வேலைக்கு லேட்டாகவே வரமாட்டார். அப்போ ஹி ஆல்வேஸ் அப்படின்னா 100%. ஓகே, ஹி நெவர் கம்ஸ் லேட் ஃபார் ஒர்க்னா 0%. ஸோ இது போன்று இந்த ஃப்ரீக்குவன்சியை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ ஏழாவதாக பாருங்கள், ஸ்டேட் வேர்ப்ஸ். நம்ம வேர்ப்ஸை வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதுபோல் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இங்கே பாருங்கள், ஜம்ப் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு செயல் தான். ஓகே, ஒரு ஆக்ஷனை குறிக்குது. இப்போ கோ அப்படின்னாலும் ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ப்ளே அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆக்ஷனை குறிக்குது. வாக்ன்றது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்கள், வாண்ட், ஐ வாண்ட் அப்படின்னும் போது
எனக்கு தேவைப்படுது, அது ஒரு ஆக்ஷன் கிடையாது இல்லையா, அது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட், அவ்வளோதான் இல்லையா. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அது தெரியுறதுன்றது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட், அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு அது பிடிக்கும் அப்படின்றது அது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு ஃபீலிங் போல தான் இல்லையா, அது ஒரு ஸ்டேட். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா சில வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா the want, have, know, love, like, taste, smell, look, feel, seem, இது எல்லாமே ஸ்டேட்டை குறிக்கும். அதனால் இது வந்து நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாண்ட் அ பைசிக்கிள், எனக்கு ஒரு பைசிக்கிள் வேணும். அதே போல் பாருங்கள், ஐ ஹாவ் அ பைக், என்கிட்ட பைக் இருக்குன்றது ஐ எம் ஹேவிங் அ பைக் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் அ பைக். எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இப்போ எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஐ எம் நோயிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் ஆல்ரெடி டிஸ்கிரைப் அ கண்டினியூயிங் ஸ்டேட். இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலையை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் திரும்ப அதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டு நாட் யூஸ்வலி ஹேவ் அ கண்டினியூஸ் ஃபார்ம். அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ எனக்கு பிடிக்கும்னா ஐ லைக் இட். அப்போ கறி டேஸ்ட் குட், ஓகே, அந்த குழம்பு சுவைப்பதற்கு நன்றாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறோம் இந்த இடத்துல. இப்போ ஐ டேஸ்ட் கறி, ஓகே, இப்போ ஐ டேஸ்ட் கறி அப்படின்னா கவனிங்க. ஸோ ஐ டேஸ்ட் கறி அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ப். நான் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன், அது ஒரு ஆக்ஷனை குறிக்குது, ஆக்ஷன் வேர்ப். பட் இந்த இடத்துல குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம், இருக்குது, அது எப்படி இருக்குது, அதோட நிலை என்னன்றதை பற்றி தான் பேசுகிறோம், ஸ்டேட்டை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் இந்த இடத்துல இந்த டேஸ்ட் வந்து ஆக்சுவலி ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் வேர்ப். த பிரியாணி ஸ்மெல்ஸ் ஆரோமேட்டிக், ஓகே, பிரியாணி ஸ்மெல்ஸ் ஆரோமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குது, நறுமணமாக இருக்குது, அதான் சொல்ல வரோம். இப்போ ஐ ஸ்மெல் பிரியாணி அப்படின்னா இந்த இடத்துல ஓகே, ஐ ஸ்மெல் பிரியாணி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஏன்னா நான் அந்த பிரியாணி எடுத்து ஸ்மெல் பண்ணுறேன், அது ஒரு ஆக்ஷன். பட் இங்கே வந்து அந்த பிரியாணி வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அந்த பிரியாணி வாசனையாக இருக்குது, அதோடைய ஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ன்றது ஒரு ஸ்டேட் வேர்ப். அப்போ ஹி லுக்ஸ் ஹேண்ட்ஸம், லுக்குன்னா பார்க்குறது கிடையாது, நான் இப்போ உங்களை பார்க்குறேன், நான் கேமராவை பார்க்குறேன் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். பட் இங்கே வந்து லுக்குன்னும் போது இங்கே என்ன மீனிங் வருது, தோற்றத்தை குறிக்குது. ஸோ அவன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான், தோற்றம் அளிக்கிறான், ஸ்டேட்டை பற்றி பேசுது. அப்போ ஹி லுக்ஸ் ஹேண்ட்ஸம். அதே போல் தான் ஐ ஃபீல் ஸ்லீப்பி, ஃபீலிங், ஓகே, எனக்கு தூக்கம் வருது. ஷீ சீம்ஸ் டு பி டயர்ட், ஓகே, அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறான். ஸோ இது போன்ற வேர்ப்ஸ் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பயன்படுத்தணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தக்கூடாது. கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னதுன்னா, translate the following sentences into English. அதாவது இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். சிம்பிள் தான். எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா, அவளுக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும். இந்த 6 சென்டென்சஸையும் உங்களால் இங்கிலீஷில் பர்ஃபெக்டாக எந்த தப்பும் இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் மற்ற டென்சஸும் சரி, கிராமரில் உள்ள மற்ற பார்ட்ஸும் சரி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம டே 9ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.